ஓகே. ஆனால் அவங்க என்ன இப்போ நான் வந்து இன்னொரு விஷயம் சொல்கிறேன். எனக்கு இதில் ஒரு சின்ன டவுட்டு, அதுக்கப்புறம் அந்த விஷயத்தை நீங்கள் சொல்லுங்கள். இதில் அந்த வேன் ஓட்டுநர் அந்த கடலூர் பகுதியிலேருந்து அந்த அந்த கிருஷ்ணா பள்ளிக்கு அவங்க வழக்கமாகவே அந்த ரூட்டில் ஒரு பள்ளி குழந்தைகளை வந்து கொண்டு விடக்கூடிய அந்த ரூட்டு தான். அவருக்கு வந்து இந்த அந்த ரயில் வருவதற்கான அந்த ஒளியோ அல்லது அந்த ரயில் வந்ததே அவர் பார்க்க முடியாத அளவுக்கு அந்த கிராசிங் வந்து ஒரு ஒரு இடையூறாக அந்த கிராசிங் இருக்குதா? அந்த மாதிரியான கிராசிங் இருக்குமா? கிராசிங் ஒன்றும் கிடையாது. தெரியும், லெஃப்ட் ரைட் பார்த்தா தெரியும். தெரியும். இட்ஸ் நாட் கர்வ். நாட் கர்வ். ஸ்ட்ரைட் ரூட் நல்லா தெரியும். இது வந்து கேட் இல்லை, நான் என்ன சொல்கிறேன், அந்த ஸ்ட்ரைட் ரூட்டை தெரிஞ்சுக்கிறேன். ஆனால் வந்து இந்த நம்ம நீங்கள் வந்து முழுமையாக விசாரிச்சிருக்கிறீங்க. இருந்தாலும் நமக்கு வந்த தகவல்கள்லாம் வந்து அந்த வேன் ஓட்டிட்டு வந்த சங்கருங்கிற டிரைவர் ஒருத்தர், இன்னொருத்தர் அந்த இடத்துக்கு விபத்து ஏற்பட்டோன்னா உடனே போன ஒருத்தர் அண்ணாதுரைன்னு ஒருத்தர், இவங்க ரெண்டும் மருத்துவமனையில் இருக்கிறாங்க. இன்னொரு அந்த வேனுக்கு உள்ளேருந்து உயிர் தப்பிய ஒரு பையன், விஸ்வேஸ்னு ஒரு பையன். இவங்க 3 பேர் என்ன சொல்கிறாங்கன்னா கேட்டு திறந்தே தான் இருந்தது. அதுதான் நான் சொல்கிறேனே, அந்த வேன் டிரைவரை பொறுத்த வரைக்கும் என்ன நடந்திருக்கலாம்னு நான் சொல்கிறேன். இந்த 2 வீலர்ஸ் தகராறு பண்ண உடனே கேட்டை திறந்துட்டாங்க. அந்த ஸ்பீடில் இவரும் வந்துட்டார். ஓ, பார்க்காம வந்துட்டார். அந்த இவங்க போகும்போது அதுலேயும் இவரும் வந்துட்டார். அது அப்படி தான் அது இருக்க முடியும். அவர் நான் இது கேட்டு திறந்திருந்ததுன்னு சொன்னால் இதுதான் நிகழ்ச்சி. அப்போ வந்து நான் சொல்கிறேன் பாருங்க, எங்கள் யூனியன் DREU, தக்ஷின் ரயில்வே எம்ப்ளாயீஸ் யூனியன், ஒரு போஸ்டர் போட்டிருக்காங்க. LC 144. LC 144 ட்ரெயின் நம்பரா சார்? அது அந்த கேட் நம்பர் அது. LCனா லெவல் கிராசிங் கேட். 144. பீமல் குமார், கேட் கீப்பர், கடலூர் ஜங்ஷன், போர்ட் ஜங்ஷன். LC 195. ரித்திஷ், கேட் கீப்பர், மாயவரம் ஆகிய கேட் கீப்பர்கள் தாக்கப்பட்டுள்ளனர். காவல்துறையை கடுமையான குற்றப்பிரிவுகளில் வழக்கு பதிவு செய். இவங்க வேற கேட் கீப்பர்ஸ், அவங்க தாக்கப்பட்டிருக்காங்க. இந்த பிரச்சனை கேட் திறக்க தாக்கப்பட்டிருக்கிறாரு. ஆமா, கேட் திறக்க மறுத்ததால் சமூக விரோதிகளால் தாக்குதல். கேட் திறந்தால் அதிகாரிகள் பனிஷ்மெண்ட். ஏற்கனவே 72 மணி நேரம் பணிச்சுமை பல கேட்டுகளில் அது மாதிரி. ஆக என்ன அவங்க போஸ்டர் போடுறாங்கன்னா இந்த மாதிரி இன்னைக்கு தாக்கம் LC 144 LC 195 இன்னைக்கு தாக்கப்பட்டாங்களா? ஜூன் 12 ஜூன் 19 வேற. சரி ஓகே. இப்பதான் நடந்திருக்கு, போன மாசம். ஆமா, 2 கேட்ல அந்த லோக்கல் பீப்புள்ஸ் தாக்கப்படுறாங்க. ஆமா. இப்போ DRM என்ன சொல்றாரு, அவங்க திறந்தது தப்புன்னு சொல்றாரு. திறந்தது தப்பு தான் உண்மை. ஆனா என்ன பண்ணணும், திறக்கலன்னா என்ன இருக்கும், அடி விழும். இவருக்கு அடி விழும். இதுக்கு முன்னாடி ஆம்புலன்ஸை வச்சு கொண்டாந்து கேட்ல நிறுத்திட்டு கேட்டை தர அப்படின்னு ஜனங்களே அடிச்சு கேட் மேனை கேட்டை திறக்க வச்சாங்க. இதெல்லாம் நடந்திருக்கு. அப்போ என்ன காரணம்னா, ஒரு கேட் மேன் வந்து இவன் இந்த கேட் மேன் பார்த்தீங்கன்னா நெருக்கடியான ஒரு சூழல் தான். அவரோட 3 nights டியூட்டி பார்த்துருக்கான். 3 nights டியூட்டி. பங்கஜ்குமார் சர்மா 3 nights டியூட்டி பார்த்துருக்கான். லீவு கிடையாது, ரெஸ்ட் கிடையாது. 72 மணி நேரம் டியூட்டி ஒரு வாரத்துக்கு. ஒரு நாளைக்கு 12 மணி நேரம் டியூட்டி. ரெஸ்ட்டுக்கு ஆள் இல்லைன்னா இன்னும் ஒரு வாரம் சேர்ந்து வேலை செய்யணும். இந்த மாதிரி நெருக்கடியில் இருக்காங்க. அவங்க வந்து இந்த மத்தளத்துக்கு 2 பக்கம் அடிங்கிற மாதிரி, ஒரு பக்கம் அவன் கேட்டை திறந்தான்னா ரயில்வே நிர்வாகம் ரிமூவ்டு ஃப்ரம் சர்வீஸ். கேட்டை திறக்கலைன்னா ஜனங்க கிட்ட இருந்து அடி. இந்த மாதிரியான சிக்கலான சூழ்நிலையில தான் இந்த கேட் கீப்பர்கள் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. இது எல்லா இடத்துலயும் ஒரு சில இடங்கள்ல இந்த மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். எல்லா இடத்துலயும் கேட் கீப்பர் எல்லா இடத்துலயும் இல்ல. உதாரணமா அந்த இடத்துல இந்த ரயில்வே பாதுகாப்பு படைகள்லாம் ஏதாவது அவங்களுக்கு செக்யூரிட்டி கொடுக்கலாமா? ஒண்ணுமே கிடையாதுங்க, பாதுகாப்பே கிடையாது. இல்ல RPF அதோட என்ன முக்கியமான வேலைன்னு கேக்குறேன். RPF அது அவங்களே 17,000 வேகன்சின்னு சொல்றாங்க. அவங்களுக்கு அந்த இடத்துக்கு வர முடியாது, ஆள் போட முடியாதுன்றாங்க. இது மாதிரி வந்து நாடு பூரா வேகன்சியா இந்த ட்ராக்மேன், அந்த கேட்மேன் வந்து ட்ராக்மேன் அவங்க தான் அங்கே கேட்டுக்கு வரவங்க. அவங்களுக்கு வந்து இந்தியா பூரா 82,000 வேகன்சி இருக்கு.
கேட்மேனுக்கேவா? இல்லை, கேங்மேன். கேங்மேனுக்கு அவங்க தான் கேட் மேனாக போகிறவங்க. ஓ 82,000 வேகன்சிக்கு லீவ் இல்லை, ஒன்றும் இல்லை, ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஸோ அதுக்கு இடையில் இந்த பொதுமக்கள் வந்து அவங்க வந்து இந்த விஷயத்தில் அவங்க வந்து பாதுகாப்பை கருதி அவங்க வந்து ட்ரெயின் போன்ற தவறுகளை செய்யறாங்க, காத்திருக்க தயார் இல்லை, ம் தகராறு பண்ணுறாங்க, அடிக்கிறாங்க, இதெல்லாம் நடக்குது. ஸோ இது வந்து இதுக்கு முடிவு கட்ட வேண்டிய ஒரு வேலை இருக்குது. அது எப்படி முடிவு கட்ட முடியும் அப்படின்னு சொன்னால் ஒரே வழி தான் இருக்குது. இன்டர்லாக் பண்ணால் இந்த பிரச்சனை தீரும்னு சில பேர் சொல்கிறாங்க. இப்போ வந்து அவரை போட்டு திரும்ப அடிப்பாங்களே திறக்க முடியலன்னா 1767 கேட் இருக்கு சதர்ன் ரயில்வேல. சதர்ன் ரயில்வே தமிழ்நாட்டில் மட்டுமா சார்? சதர்ன் ரயில்வே கேரளா உட்பட கேரளா, கர்நாடகா 1767 கேட் இருக்கு. அது வந்து மேன்டு கேட்டு, ஆள் போட்ட கேட்டு. இதுல 1453 இன்டர்லாக் பண்ணியாச்சு. ஓ சரி சரி. இன்னும் 314 தான் இன்டர்லாக் பண்ணணும். இது இன்டர்லாக் பண்ணாத கேட்டு, இந்த கேட்டு இது இன்டர்லாக் பண்ணாத கேட்டு. செம்மங்குப்பம். 314 கேட்ல அது ஒன்று. இந்த 314 செம்மங்குப்பம் ஒன்று.